ஹலோ மக்களே, ஸோ வெல்கம் பேக் டு பாலாஜி விலாக் ட்ராவல் லைஃப் சேனல். நம்மளுடைய கேதார்நாத் சீரீஸில் பார்ட் 3 வீடியோ வந்து டெல்லியிலேருந்து கேதார்நாத் அடிவாரம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகிறோங்க. நம்ம டெல்லியிலேருந்து ஃபஸ்ட்டு ஹரித்வார் போகணும். ஹரித்வாரில் நம்ம போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹரித்வார்லேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி நம்ம கேதார்நாத் அடிவாரத்துக்கு போகிறோங்க. அதெல்லாம் எப்படி போகணும்னு சொல்லி பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம டெல்லியில் இருக்க ஹஸ்ரத் நிசாமுதீன் ஜங்ஷனில் தாங்க நம்ம இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹரித்வாருக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் நம்பர் 12401 ராஜஸ்தானில் இருக்க கோட்டா ஜங்ஷனில் இருந்து உத்தரகாண்டில் இருக்க டேராடூன் வரைக்கும் ட்ராவல் ஆகிற ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினில் நம்ம வந்து பார்ட்டாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நிஜாமுதீனில் இருந்து ஹரித்வார் வரைக்கும். இந்த ட்ரெயின் நிஜாமுதீன் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:50 வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரித்வாருக்கு ஏர்லி மார்னிங் 3:20 ரீச் ஆகுதுங்க. கோட்டா ஜங்ஷனில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5:50 கிளம்பி மறுநாள் காலைல 5:55 பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து டேராடூன் ரீச் ஆகுதுங்க. மொத்தம் 12 மணி நேரம் இந்த ஏசி எக்ஸ்பிரஸ்ங்க. ஏசி எக்ஸ்பிரஸ் ட்ராவல் ஆகி போகுது. நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினும் ஏசி எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஸோ வாங்க அப்படியே நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போய் நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு அப்படியே பார்ட் 3 வீடியோக்கு வாங்க. ஸோ வாங்க நம்ம இப்போது ஸ்டேஷனுக்குள்ளே போய் நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். தமிழ் BGM. மக்களே, ஸோ நாம் இப்போது நிஜாமுதீன் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் 1ல் இருக்கோம். பிளாட்ஃபார்ம் 1ல் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோட்டா டு டேராடூன் வரைக்கும் போகிற நந்த தேவி சூப்பர் ஃபாஸ்ட் ஏசி எக்ஸ்பிரஸ் தாங்க பிளாட்ஃபார்ம் 1ல் வருது. அதில் நம்ம இன்றைக்கி ஏசி 3rd டயர் கோச்லாம் ட்ராவல் பண்ணி போகிறோம். நிஜாமுதீன்லேருந்து ஹரித்வார் வரைக்குங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் ட்ராவல் அவர் டெல்லி டு ஹரித்வாருக்கு நம்ம அந்த பார்ட்டாக ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இன்னொன்று கொஞ்சம் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கா சொல்லிடுறேங்க. இந்த வண்டி கோட்டாவில் இருந்து டேராடூன் வரைக்கும் மொத்தம் 761 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுதுங்க. 12 மணி நேரம் ட்ராவல் ஹவர், 762 கிலோமீட்டர் இந்த வண்டி ரன் ஆகிற டியூரேஷனு. ஸோ இந்த ட்ரெயினை நீங்கள் ட்ராவல் பண்ணாச்சா ராஜஸ்தான்லேருந்து டேராடூன் போகிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ட்ரெயின் சொல்லலாம். டெல்லியிலேருந்து ஹரித்வார் போகிறதுக்கு இன்னும் பெஸ்ட்டான ட்ரெயினுங்க. நம்ம சம்பர்கிராந்தி வந்து ஆன் டைமில் வந்தால் கண்டிப்பாக அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சம்பர்கிராந்திலே வரலாம், திருக்குறள்லேயே வரலாங்க. ஸோ வாங்க நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் 1ல் வரப்போகுதுங்க. அப்படியே நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நிஜாமுதீன் ஜங்ஷனுடைய என்ட்ரிங்க. ஸோ மெயின் என்ட்ரன்ஸே இதுதான். பயங்கரமாக இருக்குல்ல, ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ நமக்கு ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் 1 தான். ஸோ 11:05 ஆகுது. இப்போது நம்ம ட்ரெயின் வரதுக்கு இன்னும் ½ அன் ஹவருக்கு மேலேயே இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். மக்களே, டெல்லி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க. ஸோ வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 11:15 ஆச்சு. இப்போயும் தான் ரொம்ப வேர்க்குதுங்க. ஸோ வெக்க ஓவரை தாங்கவே முடியல. நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் எங்கேருந்து கிளம்பி எது வழியாக டேராடூனுக்கு ரீச் ஆக போகுதுன்னா இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா ஜங்ஷனில் இருந்து சாயங்காலம் 5:55 கிளம்பி மதுரா ஜங்ஷன், ஹஸ்ரத் நிசாமுதீன், மிருட் சிட்டி ஜங்ஷன், ஹரித்வார் வழியாக டேராடூனுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா 5:55 ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் மொத்தம் 12 மணி நேரம் ட்ராவல் ஹவர் பண்ணி 761 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த ட்ரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் இந்த ட்ரெயினில். இந்த ட்ரெயினுடைய கோச் பொசிஷன் சொல்கிறேங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி 2 கோச்சும், செகண்ட் கிளாஸ் ஏசி பார்த்தீங்கன்னா 4 கோச்சும், தேர்ட் கிளாஸ் ஏசி பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினில் இருந்து இந்த வண்டி கோட்டாவில் இருந்து டேராடூன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கோச் வரிசை வந்து பார்த்தீங்கன்னா B8லேருந்து ஸ்டார்ட் ஆகி B1, அப்புறம் A4லேருந்து ஸ்டார்ட் ஆகி A1, அப்புறம் வந்து பின்னாடி லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா H1, H2 இருக்குங்க. ஸோ இதான் இந்த ட்ரெயினுடைய கோச் பொசிஷன். இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. ஸோ நம்ம ட்ரெயின் இப்போ பிளாட்ஃபார்ம் 1ல் வரப்போகுதுங்க. ஸோ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க காய்ஸ். ஸோ நாமளே இன்னைக்கு நிஜாமுதீனில் இருந்து ஹரித்வார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா VAP 7 இட்டாசியுடைய லோக்கோ தாங்க இன்றைக்கி நம்மளை புல் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. இந்த வண்டி கோட்டாவில் இருந்து டேராடூன் வரைக்கும் ஒரே இன்ஜின் தான். இன்ஜின் சேஞ்செலாம் எதுவுமே கிடையாதுங்க.
மக்களே, ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரீச் ஆயிருக்குங்க பிளாட்ஃபார்ம் 1 நிஜாமுதீனில். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லெவல் 30 ரீச் ஆயிடுச்சு. இந்த வண்டி டிபார்ச்சர் டைம் கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா 11:55ங்க. ஸோ 11:30க்கு உள்ளே வந்திருக்கு. 11:55 தான் வண்டி டிபார்ட் ஆகும். 25 நிமிஷம் இந்த வண்டிக்கு ஹால்ட் கொடுத்துருக்காங்க நிஜாமுதீன் ஜங்ஷன்லங்க. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கூட ட்ராவல் பண்ண போகிறோம். B7ங்க. இந்த வண்டி கோட்டாவில் இருந்து டேரடூன் போகிறனால நிஜாமுதீன் வரைக்கும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ள பெட்ஷீட்டு அப்புறம் பிலோ எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து புதுசாக வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தா ஏசி கோச்சில் வந்து அந்த பெட்ஷீட் மடிக்கிறவங்கலாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், அவங்க கேட்டால் தருவாங்க. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் உங்களுக்கு எப்படி சொல்லி காமிக்கிறேன். காய்ஸ், நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் B7ங்க. ஸோ நம்ம ட்ரெயின் டேராடூன் டு கோட்டா, ட்ரெயின் நம்பர் 12401. ஸோ வாங்க கோச்சுக்குள்ளே அப்படியே போகலாம். ஸோ ஏசி தேர்ட் டைம். ஸோ நம்ம கோச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி பெட்ஷீட்லாம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு. ஆல்ரெடி யூஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம கேட்டால் நமக்கு தருவாங்க. நம்ம சீட் இதாங்க 27, 26, 25. காய்ஸ், ஸோ இந்த வண்டியில் சொல்லியிருந்தேன்ல கோட்டாலேருந்து நிஜாமுதீன் வரைக்கும் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ இதை சேஞ்ச் பண்ணி வாங்க முடியாது இந்த காட்டன் கம்ப்ளியை. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன இந்த இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அதில் எடுத்துக்கலாம். வேணும்னா நம்ம வந்து இங்கே ஒர்க் பார்க்குறவங்ககிட்ட நம்ம வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த வராங்களே, ஸோ இவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த ட்ரெயினில் ஏசி வேறு லெவலாக தரமாக இருக்குங்க. செம்ம கூலிங்காக இருக்குது காய்ஸ். ஸோ இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளக் பாயிண்ட், இங்கே ஒரு பிளக் பாயிண்ட், இங்கே ஒரு பிளக் பாயிண்ட், அது போக இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 பேர்த்துக்கு 3 பிளக் பாயிண்ட்டு. ஸோ மிடில், அப்பர், மிடில், லோயர். அதே மாதிரி இங்கிட்டு 3 அப்பர், மிடில், லோயர். நமக்கு இந்த 2 மிடிலு 2 லோயருங்க, மொத்தம் 4 பேர்னால. ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் ஏசி எக்ஸ்பிரஸ் நந்ததேவி. காய்ஸ், ஸோ நம்மளோட ட்ரெயினை இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்ரத் நிஜாமுதீன்லேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க ஆன் டைமில். இப்போ டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 11:50 ஆகுதுங்க. ஸோ நம்ம வண்டி வந்து டிபார்ட் ஆகிடுச்சு ஹஸ்ரத் நிஜாமுதீன் ஸ்டேஷனில் இருந்து. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு 4 ஸ்டாப்பிங் அப்புறம் ஹரித்வார் ரீச் ஆயிருங்க. ஹரித்வாருக்கு அப்புறம் வண்டி டேரடூன் தான் கடைசி எண்டிங் ஸ்டாப்பு. நம்ம ஹரித்வாருக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3:15 to 3:20 ரீச் ஆயிடுவோம். வண்டி ஆன் டைமில் கிளம்புறதுனால. காய்ஸ், நம்மளுடைய நந்ததேவி ஏசி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நிஜாமுதீன் ஸ்டேஷனில் இருந்து ஷார்ப்பாக நைட்டு 11:50க்கு டிபார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹரித்வாருக்கு ஏர்லி மார்னிங் 3:20க்கு ரீச் ஆகும் நம்புறேன். ஏன்னா ஆன் டைமில் கிளம்புனால கண்டிப்பாக வந்து ஆன் டைமில் ரீச் ஆகுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. பார்ட் 3 வீடியோ வந்து நம்ம என் பண்ணுறது கேதார்நாத் அடிவாரம் வரைக்கும் நம்ம என் பண்ணுவோங்க. ஸோ வாங்க நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. போக மீடிஸ் எல்லாமே நான் ஹரித்வாரில் போய் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த வண்டி என்னென்ன ஸ்டாப்பிங் நிஜாமுதீனுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டாப்பிங் நிற்கின்னு சொல்லி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரித்வார் ஸ்டேஷன் ரீச் ஆகும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க காய்ஸ். ஸோ ஆன் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹரித்வார் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோங்க. செம வெக்கையாக இருக்குது. காய்ஸ், ஸோ நாம் இப்போது ஹரித்வார் ஸ்டேஷனில் இறங்கிட்டோங்க. இங்கேருந்து நாம் ஹரித்வார் டெம்பிள் போயிட்டு அங்கே வந்து கங்கையில் குளிச்சு தான் நம்ம வந்து பஸ் ஏற போகிறோம் கேதார்நாத்துக்கு. ஸோ இங்கேருந்து கங்கை எப்படி போகணும்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க. டேராடூன்
ஹே கைஸ், ஸோ எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். ஸோ நாம் இப்போது பார்த்தீங்கன்னா ஹரித்வாருக்கு ஆன் டைமில் ஏர்லி மார்னிங் 4 o'clock ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் டிலே ஆகாமல் ஆன் டைமில் வந்துருச்சு. ஸோ நாம் வந்து ஹரித்வாரில் வந்து கங்கையில் போய் குளிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பேக் சைடு கேட் இருக்குல்ல, ஸோ இந்த கேட்டுக்குள்ளே போய் ரைட் சைடு போகணுங்க. ஸோ ரைட் சைடு போனால் பஸ் ஸ்டாண்டு, ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கே போய் தான் நம்ம போய் பஸ் ஏற போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்து அப்புறம் பஸ்ஸுக்கு எப்படி முடிஞ்சு சொல்லி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். காய்ஸ், ஸோ கங்கையோட மார்னிங் வியூங்க. நம்ம வந்து 4 மணிக்கு வந்தோம். ஸோ குளிக்கிறதுக்காண்டி வந்து இங்கே தாங்க குளித்தோம். ஸோ தண்ணி கலரை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் ஓடுற ரிவருக்கும் இந்த கங்கை ரிவருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. தண்ணி வந்து செம்ம கூலிங்காக இருக்குது. ஸோ தண்ணி வேறு லெவலாக செம்ம கூலிங்காக இருக்குங்க. நம்ம வந்து இந்த கம்பியை தாண்டி குளிக்கவே முடியாது. அப்படி தாண்டினோம்னா நம்ம இழுத்துட்டு போயிடும், அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஹே கைஸ், ஸோ எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். நாம் இப்போது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹரித்வாரில் இருக்க கங்கை ரிவர் தாங்க. ஸோ கங்கையில் நல்ல ஒரு குளியில் போட்டாச்சு. ஸோ குளியில் போட்டுட்டு இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பேக் சைடில் கோவில் இருக்குது. கோவிலில் சாமி கும்பிட்டு நம்மளுடைய கேதார்நாத் ஜார்னி வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஹரித்வார் டு கேதார்நாத் அடிவார் வரைக்கும் நம்ம வந்து பார்ட் 3 வீடியோ வந்து கொண்டு போய் அங்கே போய் எண்ட் பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலாக சூப்பராக இருக்கும் இந்த ஜேர்னி வந்து. இந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் ஏரியா தான். இங்கேருந்து குறைஞ்சது ஒரு 260 கிலோமீட்டர் இருக்கும் கேதார்நாத் அடிவாரம் போகிறதுக்கு. சோன் பிரியாக் அந்த ஏரியா பேர். ஸோ சோன் பிரியாக் போய் அங்கேருந்து கௌரிகுண்ட் வரைக்கும் போகிறாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஏரியா கூட சொல்லலாம், ஹில்ஸ் ஏரியா. அதே போக நான் அவங்க எல்லாமே காமிக்கிறேன், ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டே இருங்க. இது ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹரித்வார் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இதுதான் ஹரித்வார் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து நாங்கள் ட்ராவல்ஸ் மூலியமாக போகிறோம். ஸோ ட்ராவல்ஸில் காரை புக் பண்ணி அப்படியே போகிறோங்க. ட்ராவல்ஸில் காரை புக் பண்ணி போகிறோம். இருந்து காரை புக் பண்ணல நம்ம, ஆனால் இங்கேயும் பேசி நம்ம இங்கேருந்து கார் புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த போர்டுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இது சோன் பிரியாக் போகிறது, கேதார்நாத் போகிறதுக்கு பஸ் எல்லாமே ப்ரைவேட் பஸ் அங்கே தான் நிற்கும். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டை போய் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அங்கே சும்மா எவ்வளோ இன்னொருத்தர் போய் விசாரிப்போம். நம்ம வந்து இங்கேருந்து குறைஞ்சது காரில் வந்து 8 மணி நேரம், பஸ்ஸில் வந்து 12 மணி நேரம் ஹரித்வார்லேருந்து சோன் பிரியாக் போகிறதுக்குங்க. பஸ்ஸில் வந்து ரொம்ப ட்ராவல் ஹவர் ஆகிறதுனால தான் நம்ம வந்து இப்போது காரை புக் பண்ணியிருக்கோம். ஸோ தெரியும் கேட்குற பஸ் தான் உங்களுக்கு தெரியும், கிட்ட கொண்டு போகிறேன் பாருங்கள். ஸோ கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 50 மீட்ரு, ஸ்டேஷன்லேருந்து ஒரு 100 மீட்ரு இருக்கும். ஸோ இந்த போர்டு தாங்க உத்தரகாண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஹரித்வார் போட்டிருக்குல்ல, இந்த போர்டு பக்கத்தில் தாங்க இருக்க பஸ்ஸு என்ன இருக்கும் வரிசையாக இருக்குப்பாங்க. ஸோ சோன் பிரியாக் போகிறதுக்கு சின்ன பஸ் தான். இந்த பஸ்லாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் சோன் பிரியாக் போகிறதுக்கு. सोन प्रियाक कितना पैसा? सोन प्रियाक कितना पैसा? रेट हाउ मच रेट? 500 per person. ஓகே மக்களே, இந்த பஸ்ஸு தாங்க ஹரித்வார்லேருந்து சோன் பிரியாக் வரைக்கும் கூட்டு போகும். ரெஸ்ட் ஸ்டாப் வந்து 2 ஸ்டாப்பிங் நிப்பாட்டுவாங்க ஹில்ஸ் ஏரியாவில். ஸோ வரிசையாக நிற்கிது பாருங்கள், ஒவ்வொரு பஸ்ஸு போக போக ஒவ்வொன்றா கிளம்பி போயிட்டே இருக்குங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் பஸ்ஸு நிற்கிது வரிசையாக, குறைஞ்சது ஒரு 10 பஸ்ஸு நிற்கிதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பஸ் இந்த பஸ்ஸு தான். கைஸ், ஹரித்வாரில் இருந்து நம்ம சோன் பிரியாக் போகிறதுக்கு இந்த பேக் சைடில் பஸ்ஸு நிற்கிது சின்ன பஸ்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 900 ரூபா வந்து சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஸோ 900 ரேட் இல்லை, இப்போ ரேட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 500 ரூபா சொல்கிறாங்க. ஹரித்வார்லேருந்து சோன் பிரியாக் வரைக்கும் 500 ரூபா சொல்கிறாங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ட்ராவல் அவர் 8 மணி நேரம் சொல்கிறாங்க. பட் 8 மணி நேரம் ஆகாது, நான் ஆல்ரெடி போயிருக்கேன். அப்போ ரேட்டு 40 ரூபா பார்த்தா 900 ரூபா இருந்துச்சு, இப்போ 500 ரூபா சொல்கிறாங்க. பட் ட்ராவல் ஹவர் வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகுங்க. ஸோ நீங்கள் வந்து ஹரித்வார்லேருந்து சோன் பிரியாக்கு பஸ்ஸில் பிளான் பண்ணால் டைமிங் பார்க்காம நம்ம வந்து போகணும்னா பஸ்ஸில் போய்க்கலாம். டைமிங் பார்க்கணும்னா கண்டிப்பாக காரில் போனால் நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வாங்க, நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக போது. நம்ம காருன்னு வரப்போகுதுங்க. ஸோ காரை போய் கவர் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். காய்ஸ், நம்ம ட்ராவல் பண்ண போகிற கார் இந்த கார் தாங்க, ஸ்விஃப்ட் டிசைர். இதெல்லாம் நம்ம ஹரித்வார்லேருந்து சோன் பிரியாக் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். 4500 rupeesங்க. 4 பேர் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ 4 பேர்த்துக்கு 4500 கேட்குறாங்க. இதே நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு 500 தாங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் டைமிங் கூடும், கார்னா டைமிங் கம்மியாகும். ஸோ அதனால் கார் வந்து சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறோங்க ஹரித்வாரில் இருந்து சோன் பிரியாக் வரைக்கும்.
ஸ்லோ மோஷன் பண்ணிக்கிறேன். ஆமாம், வீடியோவே ஸ்லோ மோஷன் இருக்குல்ல. ரொம்ப நேரம் கழிச்சு கழிச்சே வருமா? அது 40 கைஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதி ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ ரிஷிகேஷ்லாம் தாண்டி நம்ம இப்போது கேதார்நாத்துக்கு மலையை நோக்கி கிளம்பிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 230 கிலோமீட்ரு இந்த மலைப்பகுதியில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோங்க. ஸோ கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. வெயில் அடிக்குது, பட் நார்மலாக தான் இருக்குது. அவ்வளோவா கூலிங்னு சொல்ல முடியாது. வேறு லெவலாக இருக்குங்க. இந்த டைமில் வர்றது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கூட்டம் எதுவுமே இருக்காது. போன மாதம் சரியான கூட்டமாக இருந்துச்சு கேதார்நாத்தில். பட் இந்த டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த மந்தில் போக எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷை தாண்டி இமயமலை தொடர்ச்சியில் ஏறிட்டோங்க. ஸோ இங்கேருந்து 236 கிலோமீட்டர் கேதார்நாத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் ரைடு தாங்க. 236 கிலோமீட்டருமே மலைப்பகுதி தான். இமயமலையோடைய தொடர்ச்சி பகுதின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவை. ஸோ போக போக இமயமலை தெரியும் நமக்கு. இந்த பனி மலை சொல்லுவாங்களோ அது தெரியும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை பசே நம்ம கொடைக்கானல் ஊட்டியில் இருக்க மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம இன்னும் குறைஞ்ச ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். ஹே கைஸ். ஸோ எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு குட் மார்னிங்க. ஸோ நம்மளோட ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஹரித்வார்லேருந்து கேதார்நாத் நோக்கி காரில் தான் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோங்க. ஸோ கார் ஃபேரு, பஸ் ஃபேர்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ பஸ்ஸெல்லாம் எப்படி போகணுன்னு சொல்லி ஸ்டேஷன்லேருந்து ரொம்பவே நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. 100 மீட்டர் தான் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு. கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே இருக்குது. ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பட் நம்ம ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் ஏறோம்னா கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வாக்கபிள் ஒரு 60 மீட்டர் நடந்து போனோம்னா ரைட் சைடில் வந்து வரிசையாக பஸ் நிற்குங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் நிறையா பஸ்ஸு நிற்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச பஸ்ஸில் ஏறிக்கலாம். ஸோ சோன்பேராக்குன்னு நான் பஸ்ஸை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோன்பேராக் வரைக்கும் தான். ஸோ காருமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த காருமே சோன்பேராக் வரைக்கும் தான் போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜீப்புங்க. கௌரிகன் போகிறதுக்கு ஜீப்பு நம்மளை வந்து கூட்டு போவாங்க. அது ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு போக நான் எல்லாம் சொல்கிறேங்க. மக்களே இந்த இடத்த பாருங்கள், நிலச்சரிவு ஆயிருக்குங்க. ஸோ இப்போ ரீசெண்டான மாதிரி தான் தெரியுது. இந்த பிரிட்ஜும் செம்மையாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அந்த பிரிட்ஜு. ஹே கைஸ். ஸோ நம்மளோட ஜேர்னியில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ரிஷிகேஷ்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க சங்கமங்கிற ஒரு ஏரியாவில் தாங்க நம்ம இருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் தாங்க கங்கை உருவாரணும்னு சொல்லுவாங்க. 2 ரிவர் வந்து ஒன்றாகி இங்கேருந்து தான் கங்கையை உருவாகி போங்க. அதில் ஒரு ரிவர் வந்து பகீரதி ரிவருங்க. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அலக்கநந்தா ரிவருங்க. ஸோ ரெண்டுமே ஒன்றாகிற இடம் இந்த இடம் தான். ஸோ உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தாலே தெரியும். ஸோ இதை சங்கமிக்கிற இந்த இடம் தாங்க. ஸோ உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன் பாருங்களேன் கைஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சங்கமம் இதாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக இதாக கங்கை ஸ்டார்ட் ஆகிற இடம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அல்கண்டா ரிவர்னு சொல்லி வரும். இந்த ரிவர் தான் அது. இது வந்து பகீரதி ரிவர். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இமயமலேருந்து வர்றது தான். ஸோ ரெண்டுமே சங்கமிக்கிற இடம் தாங்க கங்கை. ஸோ கங்கை உருவாகிற இடம் இந்த இடம் தாங்க. ஸோ அப்படியே உருவாகி கலர் சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க ரிவர் கலரை பாருங்கள், அந்த ரிவர் கலரையும் பாருங்கள். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3வது கங்கை ரிவர் கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இதான் சங்கமம். இந்த இடம் பேர் தாங்க 3 ரிவரும் ஒன்றாகி கங்கையாக உருவாகிற இடம் இதான் காய்ஸ். ஸோ இந்த ரிவர் தான் ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்குது பகீரதி ரிவர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அலக்கநந்தா ரிவருங்க. ரெண்டும் ஒன்றா போகிற இடம் தான் கங்கை. ஸோ கங்கை உருவாகிற இடமே இந்த சங்கமத்தில் தான் உருவாகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரிவர் தனியாக 2 ரிவர் ஒன்றா சேர்ந்து தனித்தனியாக வராது. ரெண்டுமே இமயமலை தான் வரும். ஸோ நம்ம வந்து இந்த வழியாக மேலே போகணும் கேதார்நாத்துக்கு. இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ஸோ அதெல்லாம் போக காமிக்கிறேன். ஸோ கங்கை உருவாகிற இடம் இந்த இடம் தாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இதில் தான் போகிறோம் அப்போனா. நம்ம சுற்றி போகிறதுனால நேராக போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அமர்நாத்துக்கு போகிறப்ப 1/4 மணி நேரம் போச்சு இந்த மாதிரி இதில். காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஆயிருக்குங்க. ஸோ க்ளீன் பண்ணிட்டாங்க. நம்ம வண்டி வந்து டிராஃபிக்கில் இருந்து இப்போது கிளியராகி போய்கிட்டு இருக்கு. அந்த நிலச்சரிவு இடத்த அவங்க இப்போ காமிக்க போகிறேங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் நம்ம சோன்பிரியாக் போகிறதுக்கு. ஸோ சரியான நிலச்சரிவு ஆயிருக்குங்க. காமிக்கிறேன் பாருங்களேன். காய்ஸ், ஸோ இந்த இடம் தாங்க நிலச்சரிவு ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, பாருங்க. ஸோ சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். பாறை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டாங்க. உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் செம்மையாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும். உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. டிராஃபிக்கை பாருங்கள், செம்ம டிராஃபிக்குங்க. மதுரை காய்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோன்பிரியாக்கு கிட்டக்க இருக்கோங்க. இந்த பக்கம் வந்து அதிகமாக நிலச்சரிவு ஆயிருக்கு. அதனால வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு வண்டி போக முடியும். ஸோ உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ ரொம்பவே கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. பஸ்ஸில் வரதும் சரி, காரில் வரதும் சரி, ரொம்பவே நிலச்சரிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வண்டி போனால் ஒரு வண்டி வர முடியும், அந்த மாதிரி தான் இருக்குது. Power on. Connecting. என்னாச்சு? அடியில் பாட்டத்தில் காய்ஸ். ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா சோன்பிரியாக் வந்துட்டோங்க. ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் நடந்து தான் போகணும். அப்படியே போனால் கௌரிகுண்டு இருக்குங்க. ஸோ அங்கேருந்து நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்க்கிங் ஏரியா. இதுக்கப்புறம் நம்ம கொண்டு வர ப்ரைவேட் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, கார் பிடிச்சி வரதா இருந்தாலும் சரி, எல்லாமே இங்கே நம்மளை இறக்கி விட்ருவாங்க. ஸோ இங்கே தான் வாக்கபிள் தாங்க போகணும். ஸோ நடந்து ஊருக்குள்ளே போய் அங்கேருந்து கௌரிகுண்டுக்கு வந்து ஒரு பாலத்துக்கிட்ட இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், போ வாங்களேன். ஹே காய்ஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோன்பிரியாக் வந்துட்டோங்க. ஹரித்வார்லேருந்து காலைல 6:30க்கு காரை பிடிச்சி கிளம்பியிருந்தோம். 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்போது சோன்பிரியாக்கில் இருக்குங்க. ஸோ சோன்பிரியாக்கில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் நம்ம வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ அந்த பில்டிங் தெரியுதுல, அந்த பில்டிங் தான் பார்க்கிங். அங்கே நம்ம இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நம்ம வந்து கௌரிகுண்ட் போகிறதுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கபிள் நடக்கணுங்க. ஸோ நடந்தோம்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜை உங்களுக்கு காமிக்கிறேன், அடுத்ததுல உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பிரிட்ஜ் வரைக்கும் நம்ம நடக்கணும். ஸோ நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நமக்கு ஜீப் இருக்குது கௌரிகுண்ட் போகிறதுக்கு. ஸோ கௌரிகுண்ட் வரைக்கும் நமக்கு இறங்கி கௌரிகுண்ட்லேருந்து நம்ம வந்து ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா 17 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இருக்குது நமக்கு கேதார்நாத் மலை கோயில் போகிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. நம்ம வாக்கப்புலாம் போய்கிட்டு இருக்கோம். காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்புக்கு வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்குறாங்க.
ஸோ ஒரு ஜீப் வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் தான் இன்னொரு ஜீப்பை எடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஜீப் இந்த ஜீப்பு தாங்க. இது ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பில் ட்ராவல் பண்ணுறாங்க எல்லாருமே கேட்டுட்டு. ஸோ இந்த பாலத்துலேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜீப் பேசணுங்க. ஸோ 50 ரூபா கௌரிகுண்ட் போகிறதுக்கு. ஹே காய்ஸ், ஸோ நாம் பார்த்தீங்கன்னா ஹரித்வார்லேருந்து காலைல 6:30 கிளம்பியிருந்தோம் காரில். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ட்ரைவ் பண்ணி நம்மளை வந்து கேதார்நாத் அடிவாரம் சோன்பிரியாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி நேரத்தில் வந்து டிரைவர் என்ன இறக்கி விட்டாப்புல. நம்ம சோன்பிரியாக் பார்க்கிங்லேருந்து இறங்கி கௌரிகுண்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் நடந்து வரணும். ஸோ அந்த பார்க்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த பிரிட்ஜ் வீடியோ காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. நடந்து வந்து இந்த ஜீப் இருக்கு பாருங்க பேக் சைடில். ஸோ இந்த ஜீப்பில் வந்து கௌரிகுண்ட் போடுங்க. ஜீப்பில் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கௌரிகுண்டுக்கு வெறும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. ஒரு ஜீப்பில் 12 பேர் ஃபுல்லானா மட்டும் தான் வண்டி எடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கௌரிகுண்ட் போயிட்டா கௌரிகுண்ட்லேருந்து நம்ம வந்து அப்படியே நம்மளோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இதோட நம்ம வந்து பார்ட் 3 வீடியோவை என் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்ட் 2 வீடியோ பார்க்காம இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். பார்ட் 3 வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. எனிவேங்க இதோட நம்ம கேதார்நாத் சீரிஸில் பார்ட் 3 வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேங்க. ஸோ டாட்டா பை பை, see you.